கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷனுடைய தொடர் போதனைக்கு மீண்டுமாய் நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். அதோடு கூட தொடர்ச்சியாக 19ஆம் அதிகாரத்திலும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 17ஆம் அதிகாரத்தில் நாம் 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பாபிலோன் மகாவேசி, பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்கிற விஷயத்தையெல்லாம் நாம் பார்த்தோம். அவள் எப்படிப்பட்ட தோற்றம் உடையவளாய் இருந்தாள் என்று பார்த்தோம். அப்போ முழுவதுமாக அங்கே ஒரு மிக மோசமான ஒரு செயல் அந்த பட்டணத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிட்டி லைஃப், அதை நாம் இங்கே பார்த்தோம். 18ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. இப்போ 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்ன செய்தான் என்று சொல்லி 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கெல்லாம் அப்பால் பட்டு வேறு ஒரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய், த மோஸ்ட் பவர்ஃபுல் ஏஞ்சல், வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இந்த தூதன் வந்த பொழுது என்ன நடந்ததாம்? மகிமையினால் பூமி பிரகாசித்தது. பூமி முழுவதும் பிரகாசிப்பதற்கு ஒரே வழிதான், சூரியன் மட்டும்தான் வழி. அப்படி சொல்லும் பொழுது இந்த தூதன் சூரியனை போல பிரகாசமுடையவனாய் இறங்கி வருவதை அவன் பார்க்கிறான். மிகப்பெரிய வர்த்தக நகரங்கள், தொழில் நகரங்கள், மக்கள் மிகுதியாய் கூடி வியாபாரம் செய்கிற நகரங்கள், கோடிக்கணக்கில் பணம் புரளுகிறதான நகரங்கள், நிறைய மணி எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறது, வியாபாரம் நடக்கிறது, கோடிக்கணக்கில் பணம் புரளுகிறது. கோயம்புத்தூர் சிட்டி லிமிட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? தெரியாது, நமக்கெல்லாம் கணக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் அரசாங்கம் தான் ஒரு கணக்கு வைத்திருக்கும். அவர்கள் அந்த ஷேர் மார்க்கெட்லேருந்து, பேங்க்லேருந்து, அதற்கப்புறம் ஒரு பொருட்கள் வாங்கிறது விற்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளோ வர்த்தகம் நடைபெறுகிறது என்பது அது அரசாங்கத்திற்கு தான் வெளிச்சம். ஒயிட்டில் நடைபெறுகிற டிரான்சாக்ஷன் எத்தனை, பிளாக்கில் நடைபெற டிரான்சாக்ஷன் எத்தனை, இல்லையா? அப்படி அரசாங்கத்துக்கு கண்ணுக்கே போகாது. பணத்தவே கை மாற்றிட்டே இருப்பாங்க. அது பேங்க்கு போகவே போகாது. பேங்க்குக்கு போனால் அக்கௌண்ட்டுக்கு வரும், பேங்க்குக்கு போகலின்னா அக்கௌண்ட்டுக்கே வராது. அது பிளாக்லேயே சுற்றிட்டு இருக்கும் அந்த பணம். அப்படி எத்தனை கோடி சுற்றி கொண்டு இருக்கிறது. சில கடைகளெல்லாம் நான் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக லைட் போட்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு ஆளுங்க கூட உள்ளே இருக்க மாட்டாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நான் டெய்லி இதில் போகிறேன், கடை இவ்வளோ பெருசு வச்சுருக்கான், லைட் இவ்வளோ போட்டு வச்சுருக்கான், ஃபேன் ஓடுது, ஏர் கண்டிஷனில் உள்ளே உட்காந்துருக்கான், ஜம்முன்னு ஜாலியாக உட்காந்துருக்கான், எந்த கவலையும் இல்லாமல் உட்காந்துருக்கான், ஆளே இல்லைங்களே, கடைக்கு என்ன வருமானம் வரும்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியாது, இந்த கடை பேருக்கு இருக்கும், இவனுடைய வர்த்தகங்கள்லாம் அண்டர் கிரவுண்டில் நடந்துக்கிட்டே இருக்கும், உள்ளே போயிட்டே இருக்கும், அவ்வளோ சரக்கு போகும், அவ்வளோ சரக்கு வரும், தெரியாது. இது வந்து ஒரு பேருக்கு ஒரு கடையை போட்டு இவன் உட்காந்துருப்பான். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனுக்கு குடோன் எங்கேயோ இருக்கும், அந்த குடோன் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய குடோன் வச்சுருப்பான், அங்கேருந்து ஜாமானம் போகும் வரும், எல்லாமே அவனுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருந்துகிட்டு இருப்பாங்க, வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவன் அப்படி இல்லைன்னா இவ்வளவு அப்படி ஜாலியாக அவன் பாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த பாதி தூக்கத்திலே உட்காந்துருப்பான் அந்த கடையில். அந்த ஏசி ஓடிட்டு இருக்கும், இந்த லைட்ஸ் இருக்கும். யாராவது ஒருத்தர் வியாபாரத்துக்குன்னு வந்தாலும் கூட 2 ஆளை வச்சுருப்பான். அவன் வந்து ஏதாவது சொல்லுவான்னு நம்ம யோசிப்பான், இவ்வளோ இப்போ நம்ம ஜாமானம் வாங்க வர்றோம், அவன் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேங்கிறானே. நான் யோசிப்பேன், நான் 2000 ரூபாய்க்கு ஜாமானம் வாங்க வர்றேன், இவன் ஒன்றுமே யோசிக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு நான் யோசித்தா, அவர் சொல்கிறாரு, சார் 2 கோடிக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்கா, நீங்கள் 2000 ரூபாய்க்கு வாங்குற ஜாமானத்தை போய் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க
அவன் இந்நேரத்துக்கு 2 கோடிக்கு இந்நேரம் 1 மணி நேரத்தில் டிரான்சாக்ஷன் பண்ணி முடிச்சிருவான். சார் நீங்கள் 2000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறது சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். நமக்கு 2000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், மலை போல ஒரு விஷயம். நம்ம 2 கோடியை முழுசாக என்னைக்கு பார்த்துருக்குறோம்? கண்ணில் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். வாழ்நாளெல்லாம் தொடர்ந்து வாழ்ந்தாலுமே முழுசாக நம்ம பணத்தை 2 கோடி ரூபாய் கையில் எண்ணியிருப்போமாங்கிறதே பெரிய சந்தேகமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அந்த நகரங்கள் என்று சொல்லும் பொழுது வர்த்தகம் ஏராளமான பல கோடிகள் பொருளுகிறதான ஒரு பட்டணம், நகரம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பட்டணத்தை நீங்கள் நினைக்க வேண்டும். நம்ம கோயம்புத்தூருங்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மற்ற நகரங்களோடு இந்தியாவோடு கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு ஸ்மால் சிட்டி தான். நீங்கள் வேர்ல்டில் இருக்கிற பிக்கஸ்ட் சிட்டி, டாப்பஸ்ட் சிட்டியோட கம்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூரில் ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் டோக்கியோ ஜப்பானில், அதே போல் மலேசியாவில் கோலாலம்பூர், அமெரிக்காவில் நியூயார்க், லண்டன், பாரிஸ், இப்படிப்பட்ட நகரங்களை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால், ஈவன் இந்தியாவில் பாம்பே, இதெல்லாம் எடுப்பீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து கணக்கிலே சேர்த்த முடியாது. நம்மளால் அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. மக்கள் தொகையை எவ்வளோ இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தன் வந்து சாப்பாட்டுக்குன்னு செலவு பண்ணுறது மக்கள் தொகையை மக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பல கோடி ரூபாய் இருக்கும். ஆனால் இதே கிராமத்தில் போனீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு சின்ன கடை இருக்கும், அந்த கடையில் போனால் மக்கள் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ரொம்ப ஹையஸ்ட், டாப்பஸ்ட், பீக்கஸ்ட் வாங்குறாங்கன்னு சொன்னால் க்ரீம் பிஸ்கட் வாங்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து இருக்கிறதுலே விலை உயர்ந்த ஒரு பொருளை நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் வீட்டுக்குன்னு சொல்லி. சாதாரண பிஸ்கட் வந்து அவங்களுக்கு சாதாரணம், அது வந்து எல்லாரும் வாங்குறது. கொஞ்சம் வசதியாக இருந்தால் என்ன பிஸ்கட் வாங்குவாங்க? க்ரீம் பிஸ்கட். 2 பிஸ்கட் இருக்கும், அதில் நடுவில் கொஞ்சம் க்ரீம் இருக்கும். அதை வாங்கினா என்னது? வசதியாக இருக்காங்கன்னு அர்த்தம். அவர்களுக்கு வசதி ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். அவன் வந்து டைகர் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றான். டைகர் பிஸ்கட்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாய்க்கு போடுற பிஸ்கட்டு. க்ரீம் பிஸ்கட்னா வசதியான ஆள் சாப்பிட்ற பிஸ்கட்டு. நம்ம சிட்டியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு க்ரீம் பிஸ்கட்டை கொடுத்து பாருங்க, என்ன பண்ணோம்? தூக்கி நம்ம மேலே வீசிடும். அதை அங்கே வச்சா கூட எடுக்காது, பேசாமல் அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும். சிட்டியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதெல்லாம் முடியாது. சிட்டியில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய அந்த பேக்கரி, அந்த பெரிய ஒரு ஷாப்புக்கு போனாங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம்லாம் வாங்கினாங்கன்னு சொன்னால் அளவே இல்லாத ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. நம்மெல்லாம் போனோன்னா ஒரு கப்பில் ஐஸ்கிரீம் வாங்கினாலே பெரிய விஷயம் நமக்கு. அந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ட ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குச்சியில் சேமியா ஐஸ் தான் நம்ம வாங்கி சாப்பிட்டது. முன்னால் சேமியா போட்டிருப்பான், ஒரு குச்சியில் வச்சு அந்த ஐஸை கொடுத்தான்னு சொன்னால் அதை டம்ளரில் வாங்கி அந்த ஐஸை வச்சுக்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3 மணி நேரத்துக்கு அந்த ஐஸ் வரணும். அதை சாப்பிட்டு நம்ம வளர்ந்த ஆட்கள். இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அந்த ஐஸெல்லாம் கொடுத்து அந்த ஐஸெல்லாம் பார்த்துருக்காது. இனி அந்த ஐஸும் கிடையாது. இங்கே ஐஸ் விற்றுட்டு வருவான்னா அந்த ஐஸ் பெட்டி வண்டி வர்றவன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அவன் வந்தான்னு சொன்னால் இந்த 10 பைசா ஐஸா, 5 பைசா ஐஸா, உனக்கு வந்து சேமியா ஐஸ் வேணுமா, பால் ஐஸ் வேணுமான்னு கேட்டான்னு சொன்னால் இல்லை, சேமியா ஐஸ்னா 10 பைசா, பால் ஐஸ்னா 20 பைசா. அப்போ 20 பைசா 10 பைசா எக்ஸ்ட்ரா வாங்குறதா? வேண்டாம், இன்றைக்கி 10 பைசாக்கு சேமியா ஐஸ் வாங்கினோன்னா நாளைக்கு 10 பைசாக்கு சேமியா ஐஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி இன்னொரு 10 பைசா பத்திரமா எடுத்து நம்ம வந்து அதை கொண்டு ஒரு டப்பாவில் போட்டு பத்திரமா வச்சுட்டு வருவோம். அப்புறம் அடுத்த நாள் அந்த ஐஸ் பெட்டிக்காரன் வர வரைக்கும் அந்த 10 பைசா பத்திரமா இருக்கும். ஆனால் இன்றைக்கி 10 பைசாவே இல்லை. 10 பைசானா என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? ஆனால் இன்றைக்கி சிட்டி லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் people try to earn more money so that they can spend lavishly. அவருடைய எண்ணமே என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு என்ன பண்ணணும்? அனாவசியமாக செலவு பண்ணணும், வீணாக செலவு பண்ணணும். மக்களுடைய செலவு பண்ணு, வீணாக செலவு பண்ணு, வாங்கு. ஹோட்டலில் உட்காந்திங்கன்னு சொன்னால் அவன் வந்து ஒரு கார்டு கொடுக்குறான் பாருங்க, அந்த கார்டை படிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம போய் 2 இட்லி ஒரு ரோஸ்ட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வர்ற ஆட்கள் இல்லையா? அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சுது. நம்ம போனோன்னா என்ன சார் வேணும் அப்படின்னு கேட்பான். சார் என்ன இருக்குது? அவன் சொல்லுவான், என்ன மசால் ரோஸ்ட்டு, இந்த ரோஸ்ட்டு, அந்த ரோஸ்ட்டுன்னு சொல்லுவான். அப்புறம் இட்லி, சரி இட்லி கொண்டு வந்துருங்க, 2 இட்லி கொண்டு வரும்போதே ஒரு ரோஸ்ட் சொல்லிடுவோம். ரோஸ்ட்டும் கொண்டு வந்துடுவான். வயிறு பார்த்திங்கன்னு சொன்னால் அதுலேயும் முழுசாக நிறைஞ்சு, அதுக்கப்புறம் நம்மள்ட்ட காசு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒரு காஃபி குடிப்போம், காசு எக்ஸ்ட்ரா இல்லைன்னா போதுங்க இதோட பில்லை கொடுத்துருக்கேன்னு சொன்னால் பில்லை வாங்கிட்டு வந்துடுவோம். இன்றைக்கு நம்ம ரோஸ்ட்டும் இட்லியும் சாப்பிட்ட காசு, அந்த அமௌண்ட் வந்து இன்றைக்கு இருக்கிற மக்கள் டிப்ஸ் கொடுக்குறான். அந்த அவன் புக்கு மாதிரி ஒன்று கொடுப்பான் பாருங்க, அந்த புக்குக்குள்ளே அந்த வச்சு கொடுக்குற பணம் என்ன பணம்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நம்ம ரோஸ்ட்டும் இட்லியும் சாப்பிட்ட பணம் அது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு டிப்ஸு. இன்றைக்கி 10 ரூபாயெல்லாம் கொடுத்தா முடியாதுங்கிறான், 100 ரூபா கொடு டிப்ஸு. நம்ம சாப்பிட்டது 50 ரூபாய்க்கு தான் அந்த காலத்தில் சாப்பிட்டோம் இல்லையா? 50 ரூபாயே பெரிய விஷயம். இன்றைக்கி டிப்ஸே எவ்வளோ கொடுக்குறான்? 100 ரூபா கொடுக்குறான். அதுக்கப்புறம் 100 ரூபா கொடுத்ததும் பத்தாது, அதுக்கப்புறம் வெளியில் வரும்பொழுது விசில் அடிப்பான் காருக்கு, அவனுக்கு 20 ரூபா வேறு கொடுக்க வேண்டியது இருக்குது. அவன் விசில் அடித்து இப்படின்ட்டே இருக்கலாம். என்னடா விசில் அடித்து இவன்பாட்டுக்கு வணக்கம் சொல்லிகிட்டே இருக்கான், எதுக்கு வணக்கம் சொல்லான்னு பார்த்தா எனக்கு ரொம்ப நாளாக புரியவே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? விசில் அடித்து வணக்கம் சொல்லலாம்னா நம்ம வண்டி வழிவிடுறது கிடையாது, அவனுக்கு 20 ரூபா கொடுக்கணும். இதெல்லாம் வந்து எழுதப்படாத நிபந்தனைகள், ரூல்ஸு. இதெல்லாம் எழுதி வைக்காத ரூல்ஸ்.
இன்றைக்கு மக்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் அவனுடைய அந்த ப்ரெஸ்டீஜ் அவனுக்கு டவுன் ஆயிடுது. நம்ம இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்தான்னா அவனுக்கு 20 ரூபா, இவனுக்கு 10 ரூபா, அவனுக்கு 50 ரூபா, இவனுக்கு 100 ரூபா, 500 ரூபாய்க்கு சாப்பிட்டா 100 ரூபா டிப்ஸு, 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டா 150 ரூபா டிப்ஸு அப்படின்னு சொல்லி இவனுங்களா ஒரு கணக்கை வச்சுக்கிட்டானுங்க. இப்போது இவன் போய் உழைக்கிற உழைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஸ்பெண்ட் பண்ணுறது பண்ணிச்சுக்கணும் ரொம்ப லேவிஷ்னஸான ஸ்பெண்டிங். இதெல்லாம் எங்கே தான் நடக்கிறது என்று சொன்னால் நகரங்களில் நடைபெறுகிறதான கூத்துக்கள். இது ஒரு புறம் இருக்கிறது. நகரத்தில் நடைபெறுகிற விஷயங்கள் நம்ம கண் முன்னால் தெரிஞ்சதுன்னு நமக்கு இவ்வளோதான் தெரியும். ஏன்னா நம்மளுடைய பார்வையும் அதுதான், நமக்கு ரொம்ப எக்ஸ்போஷரும் கிடையாது. நமக்கு இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது. நம்ம இதை பார்க்கும் பொழுதே நமக்கு கொஞ்சம் அலர்ஜியாக இருக்குது. எதுக்கு இப்படி ஆர்டர் பண்ணுறாங்க? அதே போல் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனாவசியமாக ஆர்டர் பண்ண வேண்டிதான். இது அது நீ இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, அதை கொண்டு வா, அதை கொண்டு வா. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குரூப் சாப்பிடாமே விட்டுட்டு எந்திரிச்சு போகிற குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் என்ன தெரியுமா பண்ணும்? அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கும். அதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க. அது ஃப்ரிட்ஜிலேருந்து நேராக டிச்சுக்கு போகும். அதுக்கு பேசாமல் இங்கேயே கொடுத்துருந்தா கூட அவன் நேராக எங்கேயாவது கொண்டு போய் போட்டிருப்பான். இதை பேக் பண்ணி வேறு அதில் வேறு அவங்களுக்கு ஒரு மன திருப்தி. என்ன நாங்கள் வேஸ்ட் பண்ணல, என்ன பண்ணியிருக்கிறோம்? பேக் பண்ணியிருக்கிறோம். பேக் பண்ணி என்ன பண்ணுவேன்? இன்றைக்கி நைட் சாப்பிட்ட நீ போய் திரும்ப 11 மணிக்கே சாப்பிட போகிற. அதை ஃப்ரிட்ஜில் உள்ள வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜில் உள்ள வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிட முடியுமா? எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோட்டல் ஃபுட் என்ன வரும்? அதுக்கே உண்டான ஸ்மெல் வெளியே வரும். அப்புறம் அந்த ஸ்மெல்லை எப்படி சாப்பிட்றது? ஃப்ரிட்ஜில் நைட்டெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் தூக்கி போடுறதுக்கு வீட்டில் இங்கே விட்டுட்டு வந்திருக்கலாம். இப்படி மக்களுடைய வாழ்க்கை தரங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு வீக்கெண்ட்ஸில் ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸில் நமக்கு சீட்ஸ் கிடைக்கிறதே கிடையாது. போனால் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நம்ம பேரெல்லாம் நமக்கு அட்டண்டன்ஸ் எழுதுகிற மாதிரி லிஸ்ட்டில் வாங்கிட்டு போய் வச்சுக்கலாம். பேர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னால் சாம் பக்தர் அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். அப்போ 7ன்னு போட்டு வச்சுக்கிறான். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவன் 1 மணி நேரம் கழிச்சு சாம் பக்தர் அப்படின்னு பேர் கூப்பிட்டானா அட்டண்டன்ஸ் லிஸ்ட்டில் கூப்பிட்ட மாதிரி நம்ம எஸ் சார் அப்படின்னு சொன்னால் உள்ளே கூட்டிகிட்டு போய் நம்மளை 7 பேர் சீட்டில் உட்கார வச்சு அதுக்கப்புறம் நம்மளை ஆர்டர் பண்ண வைக்கிறான். அப்போது இந்த சிட்டி லைஃப்பில் என்ன நடந்ததுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் பிஸ்னஸ் பீப்புள் அவளுடைய செல்வ செருக்கினால் மிகுதியான ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கர்த்தர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். தேவதூதன் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள். 4வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். இன்னொரு சத்தம் வானத்திலிருந்து வருகிறது. தூதன் சொல்லுகிறது ஒரு சத்தம் என்ன? மகாபாபிலோன் விழுந்ததுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனோட சொல்லுகிறார். அப்படின்னா பெரிய சிட்டி லைஃப் எண்டுக்கு வருது, முடிவிற்கு வருகிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு சத்தம் வானத்திலிருந்து கேட்கிறது. அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். பட்டணத்தை விட்டு வெளியே வா என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது இல்லையா? இப்போ நம்ம உள்ள இருந்தோம் சொன்னா நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுங்க. நம்ம போகதான் அவனு வேற வழியே கிடையாது. எந்த ஹோட்டலுக்கு போவீங்க நீங்க? எல்லாமே அப்படிதான் இருக்கு. போன உடனே புக்கு கொடுக்குற ஹோட்டல் தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம வாயில் ஆர்டர் பண்ணி பட்டியலை பார்த்து அந்த பட்டியலுக்கு உண்டான ரேட்டில் இவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளே டோட்டல் பண்ணி சொல்கிற ரேட்லாம் போச்சு. நம்ம இங்கே ஒரு ரேட் போட்டிருந்தானா கூட்டி பார்த்தா அந்த ரேட் வராது. கடைசியில் கேட்டால் என்ன சொல்கிறான்? ஜிஎஸ்டி அப்படிங்கிறான். ஆகினால பட்டணம் என்று சொல்லும் பொழுது உனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைப்பா, நீ அதை விட்டு வெளியே வர்றதை தவிர இன்னொரு வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. இப்பொழுது 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அடுத்தது, அவள் உங்களுக்கு பலனளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலனளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். ஓகே, சோ நீங்க இவைகள் எல்லாம் வாசித்துக் கொண்டே வருவீர்கள் என்று சொன்னால் அந்த நகரம் முடிவிற்கு வருகிறது. நகரத்தினுடைய வர்த்தகங்கள் முடிவிற்கு வருகிறது. நகரத்தினுடைய ஆடம்பரங்கள், லாவிஷ்னஸ், அந்த மக்களுடைய அந்த வாழ்க்கை தரம் இப்படி ஒரு சடனா ஒரு முடிவிற்கு வருகிறது என்கிற விஷயத்தை நீங்கள் வாசிக்கிறீர்கள். 9வது வசனத்தை வாசியுங்கள்.
அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும்போது அவளுக்காக அழுது புலம்பி அவளுக்கு உண்டான வாதியினால் பயந்து தூரத்திலே நின்று, ஐயையோ பாபிலோன் மகாநகரமே, பலமான பட்டணமே, ஒரே நாழிகையில் உனக்கு ஆக்கினை வந்ததே என்பார்கள். ஆமா, பட்டணத்தினுடைய வாழ்க்கை முடிவிற்கு வருகிறது. இது ஒரு பட்டணம் இல்லை, எந்தெல்லாம் பட்டணங்கள் இருக்கிறதோ அந்த பட்டணங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு முடிவிற்கு வருகிறது. இப்ப அடுத்தது பாருங்கள், பூமியின் வர்த்தகர்கள், அதாவது பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள், அதாவது சாதாரணமா ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்ணவங்களும் கிடையாது, பெரிய பெரிய மில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் பிசினஸ் பண்ண பீப்புள், அவர்களுடைய நிலைமை என்னங்கிறத வாசியுங்கள் 11வது வசனத்துல. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டளைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலையுயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்க பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் மெல்லிய மாவையும் கோதுமையையும் மாடுகளையும் ஆடுகளையும் குதிரைகளையும் ரதங்களையும் அடிமைகளையும் மனுஷருடைய ஆத்துமாக்களையும் இனி கொள்வார் இல்லாதபடியால் அவளுக்காக அழுது புலம்புவார்கள். பிசினஸ் கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி வரார். பிசினஸ் ஹஸ் கம் டு an end. ஒன்றும் விற்கவும் முடியாது, ஒன்றும் என்ன செய்ய முடியாது, வாங்கவும் முடியாது. ஏன்னா இப்போ சிட்டியே முடிவுக்கு வந்துருச்சு. அப்புறம் போய் விற்கிறது எங்க, வாங்குறது எங்க? அடுத்தது 15வது வசனத்தை வாசியுங்கள். இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று, அவர்கள் சொல்லுவதை கவனிங்கள், பயந்து தூரத்தில் நின்று அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ஐயையோ சல்லாவும் இரத்தாம்பரமும் சிவப்பாடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டிருந்த மகாநகரமே, ஒரு நாழிகையிலே இவ்வளவு ஐஸ்வர்யமும் அழிந்து போயிற்றே என்று சொல்லி அழுது துக்கிப்பார்கள். மாலுமிகள் யாவரும் கப்பல்களில் யாத்திரை பண்ணுகிறவர்கள் யாவரும் கப்பல் ஆட்களும் சமுத்திரத்திலே தொழில் செய்கிற யாவரும் தூரத்திலே நின்று அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்து, இந்த மகா நகரத்திற்கு ஒப்பான நகரம் உண்டோ என்று சத்தமிட்டு தங்கள் தலைகள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு, ஐயோ மகா நகரமே, சமுத்திரத்திலே கப்பல்களை உடைய அனைவரும் இவளுடைய உச்சிதமான சம்பூரணத்தினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்களே, ஒரு நாழிகையிலே இவள் பாழாய் போனாளே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். இதுதாங்க நகரத்திற்கு சம்பவிக்க போகிற ஒரு விஷயத்தை இங்கே தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கெல்லாம் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல போனீங்கன்னு சொன்னா அங்க நடைபெறுகிற வர்த்தகம் எவ்வளவு வர்த்தகம். அடுத்தது அவர்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை எவ்வளோ கட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு மாதத்தினுடைய கரண்ட்டு மின்சாரத்திற்கு அவர்கள் கட்டுகிற ஒரு தொகை எவ்வளவு இருக்கும்? ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அந்த ஜெனரல் மேனேஜர்கிட்ட நான் கேட்டேன், நான் சார் கம்ப்ளீட்டாக ஏர் கண்டிஷனாக இருக்குது, எல்லா பக்கமும் ஏர் கண்டிஷன் இருக்குது, லாபியில் உள்ள நுழைஞ்சதுலேருந்து கம்ப்ளீட் எவ்ரி ரூம் இஸ் ஏர் கண்டிஷன், ஹோல் ஹோட்டல் 6 மாடி 7 மாடி ஃபுல்லாக ஏர் கண்டிஷன். ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளோ வரும்னு கேட்டேன் நான். அவர் சொன்னார் 15 நாளைக்கு நாங்கள் 50 லட்சம் ரூபாய் கட்டுவோம்னார். எவ்ரி 15 டேஸ் எவ்வளோ ரூபாய் கட்டணும்? 50 லட்சம் ரூபாய். எதுக்கு மட்டும்? எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும். 15 நாள் ஆனால் 50 லட்சம் ரூபாய். ஒரு மாதத்திற்கு எலக்ட்ரிசிட்டி பில் மட்டும் மினிமம் 1 crore, 1 கோடி அவர்கள் கரண்ட் பில் மட்டும் கட்டுறாங்கன்னா அப்புறம் நீங்கள் அடுத்த எக்ஸ்பென்சஸ் என்னங்கிறத நீங்கள் பாருங்கள். அது மட்டும் கிடையாது, ஒரு மால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மால் எத்தனை ஏர் கண்டிஷன் போகிறது, எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது. ஒன்றும் வேண்டாம், நீங்கள் போய் ஒரு கடையில் பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் எடுத்தீங்கன்னு சொன்னாலே 100 ரூபாய் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அங்கே 5000 ரூபாய் சொல்லுமா, 5000 ரூபாய். இதில் நீங்கள் பெங்களூர் போன பட்டணங்களை நீங்கள் போய்
ஒரு பிராண்டட்னு சொல்லி கடைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த அந்த டிஷர்ட்டோ அல்லது அந்த ஷர்ட்டோ அல்லது பேண்ட்டோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய துணி மாதிரி இருக்குங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸே 7,000 ஆரம்பிக்கிறான். நம்ம இது எப்படி வாங்கிறது? நம்ம வந்து 70 ரூபாய் 700 ரூபாய் கொடுத்தா கூட வாங்க மாட்டோம் அந்த துணியை. 700 ருபீஸ்க்கு அந்த துணியை வாங்கவே முடியாது நம்மளால். காரணம் என்னென்னு சொன்னால் அதுக்கு அதனுடைய கலர் அப்படி இருக்குது, அது பார்த்தா பழைய துணி மாதிரி இருக்குது. அவன் சொல்கிறான் 7,000 ருபீஸ். ஆனால் அதை வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. ஒருத்தர் 2 பேர் இருந்தால் பரவாயில்ல, லைனில் நிற்கிறானுங்க. அவன் சொல்கிறான், ஒருத்தன் சொல்கிறான், திஸ் இஸ் குவைட் சீப் இன் ஹியர், திஸ் 7,000 ருபீஸுங்கிறான். குவைட் சீப்பாமா? அது ரொம்ப 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 மற்றகமான விலைங்கிறான் அவன். இதெல்லாம் ஒரு விலையா? எது? 7,000 ரூபாய் மற்றகமான விலை. இப்படிப்பட்ட நகரங்கள் முடிவிற்கு வருகிறது. கட்டடங்கள் ஆளே இல்லை இல்லையா? எல்லாம் போய் அப்படிப்பட்ட வர்த்தகங்கள் நடைபெற்ற அந்த கட்டடங்களுக்குள்ளே நீங்கள் யோசித்து பாருங்கள். மாதம் 50 லட்சம் ரூபாய், அதாவது 15 நாளுக்கு 50 லட்சம் ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டின அந்த கட்டடங்களுக்குள்ள எலியும் பெருக்கானும் பூரானும் தேளும் தவளையும் கூடி இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? பார்த்தா நமக்கு கஷ்டமாக இருக்காது? எப்படி இருந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆந்த கத்துது, காக்கா குடி இருக்கு, பாம்பும் தேளும் உள்ள ஓடுது, ஆந்தைகள் அலறுகின்றன. இப்படிப்பட்ட நிலைமைகள் இந்த கட்டடங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்துவிட்டன. அதைத்தான் தூதன் சொல்லுகிறான், மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது. நீங்க என்ன நினைக்க கூடாதுன்னு சொன்னா ஏதோ பூமி எதிர்ச்சி வந்து கட்டடங்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு நினைக்காதீங்க. நோ, கர்த்தர் என்ன பண்ணி விட்டார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நகரத்திற்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறார். இப்படி முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். 19வது வசனத்தினுடைய முடிவை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு நாழிகையிலே இவள் பாழாய் போனாலே என்று அழுது துக்கித்து ஓலமிடுவார்கள். ஐயோ, இப்படி இருந்த இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க அழுது ஓலமிடுவார்களாம். நம்ம என்ன பண்ணணுமா? பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். நம் நிமித்தம் தேவன் இவர்களை நியாயம் தீர்த்தாரே. ஆனா இன்றைக்கு நாம் களி கூறுவோமா என்று சொல்லி கேட்டால் களி கூற மாட்டோம். காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம உள்ளதான் இருக்கிறோம். நம்ம எப்படி களி கூறுறது? நம்ம துக்கித்து அழுது புலம்புவோமா, இல்லாவிட்டால் களி கூறுவோமா என்கிற கேள்விக்கு உங்களுடைய ஹானஸ்டான பதில் என்ன சொல்லுங்க? சிட்டி லைஃப் ஹேஸ் கம் டு an end. இனி நோ மோர் பிராண்டட் ஷாப்ஸ் கிடையாது, பீட்சா மெக்டானல்ட்ஸ் கிடையாது, கேஎஃப்சிஸ் கிடையாது, ரெஸ்டாரண்ட்ஸ் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது, ஸ்டார் ஹோட்டல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு முடிவு வரும் பொழுது நமக்கு துக்கமாக இருக்குமா அல்லது மகிழ்ச்சியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேங்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் ஒரு வாரம் யோசிக்கணும். ஏன்னா நம்ம உள்ளதான் இருக்கிறோம். நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீங்கள். ஆனால் இங்கே சொல்லுகிறான், பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். அடுத்தது, இந்த பாபிலோன் எப்படி விழுந்தது, அதாவது இந்த மகா நகரங்கள் எப்படி விழுகிறது என்கிறதற்கு ஒரு உதாரணத்தை 21வது வசனத்தில் சொல்லுகிறான். கவனிங்கள், 21வது வசனம். அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எறிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். இப்படி என்ன ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்தில் போட்டிங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? அரை மணி நேரம் கழிச்சு மேலே வருமா? சரி, 1 மணி நேரம் கழிச்சு மேலே வருமா? எப்போ மேலே வரும்? எப்பவுமே வராது, அப்படி முடிஞ்சு போயிருங்கிறார். எப்பவுமே பட்டணம் மேலே வராதுன்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ சாலைகள், எவ்வளோ மேம்பாலங்கள், எவ்வளவு அடுக்குமாடி கட்டடங்கள், எவ்வளவு குளிர்சாதன வசதி உள்ள அறைகள்,
எவ்வளவு சுகமாக இருந்த இந்த பட்டணம் கடைசியில் ஒரு கல் எடுத்து சமுத்திரத்தில் போட்டாச்சு. என்ன நடக்குது பாரு, உள்ளே போயிடுச்சு. மேலே வருமானு பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லும்பொழுது இவன் எவ்வளோ நாள் பார்க்கணும்? எத்தனை வருடங்கள் பார்த்தாலும் மேலே வராது. மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு, இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும். அடுத்தது பாருங்க 22வது வசனம். சுரமண்டலக்காரரும் கீத வாக்கியக்காரரும் நாகசுரக்காரரும் எக்காலக்காரருமானவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. எந்த தொழிலாளியும் இனி உன்னிடத்தில் காணப்படுவதும் இல்லை. ஏந்திர சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய சிட்டிஸ்ல, நியூயார்க், டெல் அவீவ், இப்படி பெரிய பெரிய சிட்டிஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ரீட்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நல்ல ஸ்டோன்ஸ் பதிச்ச ரோடு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸில் சின்ன சின்ன லைட்ஸு, மக்கள் உட்காரதற்கான இடம், இப்படியெல்லாம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தானாக மியூசிக் வாசிச்சுட்டு இருப்பான். பைப் ஆர்கன் வாசிக்கிற ஆளை பார்க்கலாம் நீங்கள். இப்போ சாக்ஸாஃபோன் வாசிச்சுட்டு இருப்பான், கிட்டார் வாசிச்சுட்டு இருப்பாங்க, ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஆளை ஹையர் பண்ணி வச்சுருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா சும்மாவே பியானோ வாசிச்சுட்டு இருப்பான், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்லிங்கன்னா ஒரு பியானோ, பெரிய பியானோ, அந்த பியானோனுடைய விலையே பல லட்சம் இருக்கும். அவனுக்கு நல்ல வாசிக்க தெரிந்த நல்ல படித்தவனாக இருப்பான், பியானோ படித்தவனாக இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகாக கோட் சூட்டெல்லாம் போட்டுட்டு அவனுக்கு சம்பளம். அதுக்கு அவன் ஈவினிங்ஸில் பியானோ வாசிங்க சார், உங்களுக்கு பணம் கொடுக்குறான். அவனுக்கு லட்சக்கணக்கில் அவனுக்கு சேலரி. அவனுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. போக வேண்டியது பியானோ எடுத்து வச்சான்னா அந்த பியானோ பெரிய பியானோ இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸ்டார் ஹோட்டல்ஸில் முன்னால் பியானோ இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பெரிய பெரிய பியானோ இருக்கும். அதை ஒருத்தன் வாசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். இது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உள்ளே வரவனுக்கு அப்படி காதுக்கு இனிமையாக இருக்கணுமா, சந்தோஷமாக இருக்கணும் அவன் அப்படிங்கிறக்காக வேண்டி அவனை பியானோ வாசிக்க வச்சு அவனுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்துட்டு அவன் போகும்பொழுது நல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லா வயிறு படைக்க சாப்பிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். இனிமையான இசையோடு மக்களை வரவேற்கிறோம் நாங்கள். அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பீக்கரில் போடுறதெல்லாம் அது தேர்ட் ரேட், 3ஆம் தரமானது. முதல் தரமான அந்த லைவ் மியூசிக்கே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மியூசிக்கெல்லாம் ஸ்டாப் ஆயிரும்பா அப்படின்ட்டார். இந்த மியூசிக்கெல்லாம் என்ன ஆகிடும்? ஸ்டாப் ஆகிடும். 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை. இந்த லைட்ல இருக்கிற பாலிடிக்ஸ் மாதிரி இன்னைக்கு வேற ஒரு பாலிடிக்ஸ் கிடையாதுங்க. நமக்கு தெரிஞ்சது அந்த காலத்தில் தெரிஞ்சது குண்டு பல்பு, 25 வாட்ஸ், 40 வாட்ஸ், 60 வாட்ஸ், 100 வாட்ஸ். 100 வாட்ஸ் போட பிரகாசமாக இருக்குதுப்பா. அப்போ ஒரு மீடியமாக படிக்கணும்னு சொன்னால் ஒரு 40 வாட்ஸில் படிக்கலாம். 60 வாட்ஸ் பாட்டால் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும். 60க்கு மேலே போக மாட்டாங்க யாரும், ஏன்னா கரண்ட் பில் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் இந்த 0 வாட்ஸ்மா, அது 0 வாட்ஸே கிடையாது, ஆக்சுவலாக 15 வாட்ஸ். அது 0 வாட்ஸில் எப்படி பல்ப் எரியும்? அது 15 வாட்ஸ். அதை நைட் லேம்பில் வாங்கி போட்டு விட்டுக்குவாங்க. இது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் டியூப்லைட் வந்துச்சு. அது டியூப்லைட் வந்ததும் போதும் அது எரிய வைக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு, இப்படி திருப்பி அது எரியும் அணையும். அது எப்படி எரியும்? அப்புறம் கேட்டால் என்ன சொல்கிறான் ஒருத்தன் சொல்லுவான், ஈபிக்காரன் வருவான், சார் இது எரியவே மாட்டேங்க சார் 6 மணிக்கு மேலே எல்லாருமே லைட்டு போட்டுருவாங்க, ஆகினாலும் நீங்கள் 5 மணிக்கு போட்டு விட்டிங்கன்னா பிடிச்சிக்கும் சார். அது பிடிக்க வைக்கிறது நம்ம எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு பிடிச்சிக்கும். 6 மணிக்கு போட்டிங்கன்னு சொன்னால் வோல்டேஜ் ட்ராப் ஆனால் அது எரியாது சார், அதனால் 5 மணிக்கே போட்டு விட்டுருங்க. நம்ம பார்க்கணும் 5 மணி ஆனதுமே எப்போது அந்த டியூப்லைட்டை போட்டு விடலைன்னா அதுக்கப்புறம் அடுத்து நைட்டெல்லாம் வேணுன்னா அது அணையிறது எரியிறது இப்படியே நம்மளுக்கு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கோம். அது அந்த விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோன்னா எத்தனை மணிக்கு போடணும்? 5 மணிக்கு போடணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி டியூப்லைட்ஸுக்கெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கேட்டால் நம்ம ஒரு பல்பு பார்த்தோம், பல்புக்குள்ளே ஒரு இழை போகுது. அந்த இழை என்னன்னு கேட்டோன்னா பல்பை கண்டுபிடிச்ச ஒருப்பா டங்ஸ்டன் இழை அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு டங்ஸ்டன் இழைன்னு என்னன்னு தெரியுமா? சப்ஜெக்டில் இருக்கா பிரதர்? டங்ஸ்டன் இருக்கா? இருக்கு. ஆனால் டங்ஸ்டன் இழை இதில் இருக்கா? எல்இடியில் டங்ஸ்டன் இழை எல்இடியில் கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு டங்ஸ்டன் இழை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி காண்பிக்கிறதுக்கு ஏதாவது உதாரணத்துக்கு எது இருக்கா? மாடலுக்கு டங்ஸ்டன் இழை இருக்கா? அதுக்கு இங்கிலீஷில் என்ன பேர்? டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். மாடலுக்கு எதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. எல்லாம் எல்இடி. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் அது எல்இடி சார். சரிப்பா, உள்ளே என்ன இருக்கு தெரியறது இல்லை, என்ன எது எரியுதுன்னே தெரியறது இல்லை. அதில் கேட்டால் வார்ம் ஒயிட், நியூட்ரல் ஒயிட், எல்லோ, 4K, 3K, 6K, என்ன லைட்டை போடுறது?
அடே அப்பா, இன்னைக்கு லைட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டடத்துக்கு போடணும்னு சொன்னால் அதற்கு பல கோடி ரூபாய் செலவாகிறது. பில்டிங் ஒரு பட்ஜெட்டு, லைட் வந்து பில்டிங்க்கு ஈக்குவலான பட்ஜெட். இந்த லைட்டை போடுங்கிறான், அந்த லைட்டை போடுங்கிறான், இப்படி எரியுங்கிறான், அப்படி எரியுங்கிறான், இதுக்கு இந்த லைட்டை போட்டால் தான் இது மேட்ச் ஆகுங்கிறான். அவனுங்களா ஒரு ஃபார்முலா வச்சுட்டு நம்மளைய கொண்டு போய் உள்ள லைட்டில் வேறு பென்ட்ரைவ் வேறு போடுறது. அது வேறு லைட் இருக்குது, லைட்டில் வந்து பென்ட்ரைவ் நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைட்லேருந்து பாட்டு சத்தம் வேறு கேட்குது. நம்மளை வந்து நின்று கேளுங்கிறான். அவன் கடையில், சார் உங்கள் மொபைல் எடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள், இங்கே பாட்டு கேட்கும். சார் என்னோட ப்ளூடூத்தில் எப்படி சார் கேட்கும்? நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம் சார். என்னோட ப்ளூடூத்தில் சம்மந்தமே இல்லாமல் அவன் கடையில் பாட்டு கேட்குற அளவுக்கு செட் பண்ணியிருக்கான்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு அந்த விளக்குகள் என்று சொல்லுகிறது மக்களுடைய கண்ணை கவரும் அளவிற்கு இருக்கிற விளக்குகள். அது எப்படியெல்லாம் செட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிட்டான். இன்றைக்கி ஒரு பில்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது பகலில் போடுற லைட்ஸ். சார் இது டே லைட் சார் அப்படிங்கிறான். இது டே லைட். டே லைட்னா என்னது? பகலில் எரியக்கூடிய விளக்கு. பகல் எதுக்குப்பா விளக்கு? சார் நீங்கள் இதை போட்டு பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குறது. முதலெல்லாம் பில்டிங்கில் லைட் இப்படி எரிஞ்சிட்டு இருக்கோம், இப்போ பில்டிங் இப்படி எரிகிறான் லைட்டை, இல்லையா? பில்டிங் காமிக்கிறதுக்கு லைட் எரியுது. ஏன்னா பில்டிங் இப்படி எரியுது, நம்ம இப்படி தானே பார்த்து பழகியிருக்கிறோம், இதுன்னு இங்கிருந்து அடிக்குதுன்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறான், அந்த பில்டிங்கை வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும் சார். லைட் எங்கேருந்து அடிக்கிறது? தரையிலேருந்து பில்டிங் கிடைக்கிறது. நம்ம அங்கேருந்து அடித்தா நமக்கு தரைக்கு இருக்குன்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். இதை கேட்டால் எலிவேஷன் லைட்டு, அந்த லைட்டு, இந்த லைட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து இன்னைக்கு எவ்வளோ பைத்தியமாக்க முடியுமோ அவ்வளோ பைத்தியமாக்கிட்டானுங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க 23ஆம் வசனத்தில், விளக்கு வெளிச்சம் இனி உன்னிடத்தில் பிரகாசிப்பதும் இல்லை, மணவாளனும் மணவாட்டி மாணவர்களுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. உன் வர்த்தகர் பூமியில் பெரியோர்களாய் இருந்தார்களே, உன் சூனியத்தால் எல்லா ஜாதிகளும் மோசம் போனார்களே. தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமும் பரிசுத்தவான்களுடைய இரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளிடத்தில் காணப்பட்டது என்று விளம்பினான். ஒரு பட்டணம் முடிவிற்கு வருகிறது என்கிற சூழ்நிலையிலே என்ன நடைபெறுகிறது என்பதைத்தான் 19ஆம் அதிகாரத்தினுடைய இனிஷியல் சாப்டர்ஸ் நமக்கு சொல்லுது. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா அல்லேலூயா இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். இரண்டாவது வசனம், தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். அடுத்தது, மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது. இது எங்க படிக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல படியுங்கள். அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி, அவள் வேகிறதினால் உண்டான புகையை கண்ட பொழுது ஒரு கூட்டம் அழுது புலம்பினது. அவள் வேகிறதினால் உண்டான புகையை பார்த்த பொழுது இன்னொரு கூட்டம் என்ன சொன்னது? அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்தார்கள். இந்த அல்லேலூயாங்கிறது ஒரு கோரஸ்ங்க. அல்லேலூயாங்கிறது ஒரு கோரஸ் தானே. இந்த கோரஸ் வந்து, இந்த கோரஸ்க்கு என்ன பேக்ரவுண்ட்? பைபிளில் அல்லேலூயாங்கிற இந்த கோரஸ், அல்லேலூயானா பிரைஸ் தி லார்ட், ஹலல் யாவே, பிரைஸ் ஜெகோவான்னு அர்த்தம். ஹல்னா பிரைஸ், யாவேனா யானா யாவே, யாவேனுடைய ஷார்ட் ஃபார்ம் யா, பிரைஸ் தி லார்ட்னு வைத்துக்கொள்ளுங்கள் சுருக்கமாக. இந்த அல்லேலூயா என்கிற இந்த ஆரவார சத்தம், இந்த கோரஸ் பாடுறதுக்கு என்ன பேக்ரவுண்டுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பட்டண வாழ்க்கை முடிவிற்கு வருகிறது, பட்டணங்கள் முடிந்து விட்டன என்கிற பேக்ரவுண்ட்ல தான் அல்லேலூயா கோரஸே வருதுங்க. மனிதனுடைய பார்வையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பட்டணம் இடிந்து கொண்டிருக்கிறது, வியாபாரங்கள் முடிவிற்கு வருகிறது, அந்த விளக்குகள் எல்லாம் அணைந்து போகிறது, கீதவாத்திய சத்தங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது என்கிற சூழ்நிலையிலே ஒரு மனிதனாக மனிதனுடைய கண்களோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் துக்கமும் அழுகையும் தான் உங்களுக்கு வரும். ஆனால்
நீங்கள் தேவனுடைய கண்களோடு கூட ஒரு பார்க்கிற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், விளக்கு அணைஞ்சிருச்சு, சத்தம் கிடையாது, பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா 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 இந்த அல்லேலூயா பாடும்போது என்ன 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 பேக்ரவுண்டு? பட்டணம் முடிஞ்சிருச்சு, லைட் அணைஞ்சிருச்சு, கீத வாத்தியங்கள் சத்தங்கள்லாம் முடிவிற்கு வந்துருச்சு, பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு. இதுதாங்க பேக்ரவுண்டு. நீங்கள் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா இந்த 19ஆம் அதிகாரத்தில் அல்லேலூயாவுக்கு பேக்ரவுண்டு 18ஆம் அதிகாரங்கிறது? அல்லேலூயா கோரஸ் பைபிளில் இருக்கு. அந்த பைபிளில் இருக்கிற அல்லேலூயா கோரஸ்க்கு பேக்ரவுண்ட் என்னன்னு சொன்னால், பட்டணம் முடிவிற்கு வந்ததுங்கிறதுனால அல்லேலூயா பாடுறான். இனி எப்பொழுதெல்லாம் நீங்கள் அல்லேலூயா கோரஸ் பாடினாலும் உங்களுக்கு வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் தான் ஞாபகத்துக்கு வரணும். நான் சொல்லலைங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. 19:3 திரும்ப வாசிங்க. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். அல்லேலூயா என்று சொல்லிட்டு என்ன சொன்னாங்க? அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழும்புகிறது. அதே விஷயம் 18:9 என்ன சொல்லுது? அவளுடனே வேசித்தனம் செய்து செல்வ செருக்காய் வாழ்ந்த பூமியின் ராஜாக்களும் அவள் வேகிறதினால் உண்டான புகையை காணும் போது அவளுக்காக அழுது புலம்பி என்ன சொல்லுகிறார்கள்? அவளுக்கு உண்டான வாதையினால் பயந்து தூரத்திலே நின்று ஐயையோ. அவனுக்கு ஒரு கோரஸ் இருக்குங்க, ஐயோ ஐயையோ. அவனுடைய கோரஸ் அது. நமக்கு ஒரு கோரஸ் இருக்கு, என்னது? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இது நம்ம கோரஸ். அவனுடைய கோரஸ் என்னன்னு பார்த்தீங்களா நீங்க? ஐயோ ஐயோ பாடிடாதீங்க தயவு செய்து. நமக்கு அது தேவையில்லாத பாடல். நமக்கு ஒரு பாடல் இருக்கு. எதை பார்த்து பாடுகிறோம்? அவள் வேகிறாள், அவள் முடிவிற்கு வந்து விட்டாள். எதனால இந்த அல்லேலூயா பாடுறாங்க தெரியுமா? இவள் இருக்கிறதுனால தானே இன்னும் பாவம் பெருகிட்டு இருக்கு இல்லையா? யோசித்து பாருங்கள், பார்க்கலாம். பட்டணங்களில் இருக்கிற
மக்கள் எவ்வளவு அந்த ஒரு சூழ்நிலைக்கு நேராய் தள்ளப்படுகிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னைக்கு அவன் இழுத்துட்டு போகலாம், வேற வழியே கிடையாது. அவன் அங்கே அந்த ட்ரெஸ் கோட்லேருந்து சாப்பிடுகிற சாப்பாடுலேருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வசாதாரணமாக மேஜையிலே பரிமாறப்படுகிறது. அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், சோசியல் சொசைட்டி அவன் பிடிக்கிறான், நான் கொஞ்சம் அதை அப்படியே இது பண்ணுறதான் அவன் சொல்கிறது நமக்கு என்ன புரியுது, அது தட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன், ஜஸ்ட் இட்ஸ் குட். அது அவன் ஒரு இங்கிலீஷ் வேறு வச்சுருக்கான், இட்ஸ் ஜஸ்ட் ஃபைன், இட்ஸ் குட், இட்ஸ் ஃபார் டைம் பாஸ், திஸ் பீங் டஸ் புஷ்ங்கிறான். நீ என்ன டஸ் புஷ் சொல்கிறதெல்லாம் முடிவுக்கு வருதுப்பா. அவன் சொல்கிறான், ஐயோ இனிமேல் நான் இப்படியெல்லாம் பண்ண முடியாதே, ஐயோ ஐயோ முடிவு பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம், அல்லேலூயா முடிவிற்கு வந்துருச்சே, அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம அல்லேலூயாவுக்கு எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது, அதே போல தான் அவனுடைய ஐயோவுக்கும் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. அர்த்தம் இல்லாமல் இல்லை, இல்லையா? ஆமாம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா பாடுவீங்களா அல்லது ஐயோன்னு தான் சொல்லுவீங்களா? ஆமாம், நமக்கு வேண்டாம். நம்ம விட்டால் பேசாமல் இப்போ என்ன பண்ணலாம், ஒரு மரத்தடியில் கூட படுத்துட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம் அழகா. அது வேப்ப மரத்தடி கிடச்சிதுன்னா இன்னும் பிரச்சனையே இல்லை. அதுக்கு கீழே ஒரு கயிறு கட்டல் கிடச்சிதுன்னா அதை விட பிரச்சனையே கிடையாது, இல்லையா? நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்ம இருந்துட்டு போயிடலாம். ஆனால் அந்த லைஃப் முடிவிற்கு வருவதை நிறைய மக்கள் விரும்புவதில்லை, தெரியுமா உங்களுக்கு? அது they want to have that luxurious life. அந்த லேவிஷ்னஸ்னால் ஒரு லைஃப், அந்த லைட், அந்த என்டர்டெயின்மெண்ட் நமக்கு போனால் இப்படி இருக்கணும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பட்டணங்களும் ஸ்மார்ட் சிட்டி ஆக்கிட்டு இருக்கிறான். ஸ்மார்ட் சிட்டினா என்னன்னு கேட்டான். நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொன்னேன், கம்ப சாஞ்சு நின்று லைட் எறிஞ்சா ஸ்மார்ட் சிட்டிப்பா, நேராக நின்று லைட் எறிஞ்சா சிட்டி. அது எனக்கு தெரிஞ்சது அதுதான். நான் பார்க்கும்போது என்னப்பா இப்படி கம்பத்தை சாஞ்சு வச்சு லைட் போட்டிருக்காங்கன்னு கேட்டேன் நான். அவன் சொல்லலாம், பதில் சொல்லலாம், பாஸ்டர் இது ஸ்மார்ட் சிட்டி. அப்போ எனக்கு புரியல, ஓ கம்பம் சாஞ்சு லைட்டு போச்சா அது ஸ்மார்ட் சிட்டி போல தெரியுது, நேராக நின்று லைட் எறிஞ்சா அது சாதாரண சிட்டி. ஸ்மார்ட் சிட்டி எங்கே போகலாம் உடனே நீங்கள் பாருங்கள் சார், இந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்கும் ஃப்ரீ, 5G 4G 6G எல்லா ஜியும் கிடைக்குது இங்கே. ஆனால் இன்டர்நெட் உடனே ஆப்ரேட் ஆகுது, உடனே பாஸ் பண்ணுறானுங்க, ஷேர் பண்ணுறானுங்க, உடனே இது பண்ணுறானுங்க. அப்புறம் அதில் வாக் வேறு பண்ணுறாங்க. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்படி போட்டு விட்டானுங்க. இப்போ போனால் உடனே இன்டர்நெட்டு ஆன் ஆகிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கேர்ள்ஸு பாய்ஸ், சமயம் கேர்ள்ஸ் பாய்ஸு, அது பாய்ஸ் கேர்ள்ஸு, அது அப்புறம் பாய்ஸ் ஆனது பெருசு, வித்தியாசமே கிடையாது. ஷார்ட்ஸ் போட்டுக்க வேண்டியது, அதை போட்டுக்க வேண்டியது, இதை போட்டு ஷூவை போட்டு நடந்து சொல்கிறது தான் வேலையாக இருக்கிறது இன்றைக்கி சிட்டி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா. அவன் அந்த லைஃப் முடிவுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்வார்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இருந்துட்டு போட்டு இதில் என்ன இருக்குது அப்படி கேட்குற மக்கள் தான் நிறைய இருப்பாங்க. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, யோவான் கண்ட தரிசனத்திலே மிகுந்த அதிகாரமுடைய ஒரு தூதன் கீழே இறங்கி வருகிறான். அவர் சொல்லுகிறான், மிகுந்த சத்தமிட்டது, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது என்று சொல்லுகிறான். அந்த விழுந்ததை பார்த்து அநேக மக்கள் ஐயோ என்று புலம்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை, அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவளை குறித்து களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வாறு நீங்கள் களி கூற வேண்டுமா? அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்து களி கூறுங்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இதிலே சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான விஷயம் என்னவென்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், பரலோகமும் துதிக்கிறது, பூலோகத்தில் இருக்கிற மக்களும் துதிக்கிறார்கள். அல்லேலூயா என்று சொல்லித்தான் சொல்லுகிறார்கள். மேலேயும் அல்லேலூயா, கீழே அல்லேலூயா தான், ரெண்டு பேருக்கும் ஒரே பிரைஸ் தான். 4வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அடுத்தது 5வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோரும் ஆனவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அடுத்தது, அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், பெருவுள்ள இரைச்சல் போலவும், பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். எல்லாமே அல்லேலூயா தாங்க, இங்க எல்லாரும் அல்லேலூயா தான். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். நான் கேட்கிறேன், எல்லா நகரங்களும் விழுந்துருச்சு, இவர் ராஜ்யபாரம் பண்றதுக்கு எந்த நகரம் இருக்கிறது? அந்த நகரங்களெல்லாம் அடித்து உதைக்கி விட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், புதிய எருசலேமை ஆண்டவர் கட்டுகிறார். அந்த நகரத்தை ஆண்டவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த புதிய நகரம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், உங்களுக்காகவும் எனக்காகவும் நமக்காக மணவாட்டிக்காக உருவாக்கப்பட்ட நகரம். அதைத்தான் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தை வாசியுங்கள்.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். நாம் சந்தோஷப்பட்டு அல்லேலுயா என்று சொல்லி களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆமென். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. என்ன நடந்ததாம்? அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். மணவாட்டி ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்கள் முடிவிற்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் மணவாட்டி ஆயத்தமாக முடியும். இல்லாட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எல்லாரும் சொல்கிறான், சர்ச்சுக்கு போயிட்டு அங்கேயும் போயிட்டு அவன் சொல்கிறான் நானும் தான் மணவாட்டிங்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? மணவாட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் முடிவுக்கு வரும்பொழுது யாரெல்லாம் ஐயோன்னு சொல்கிறானோ அவனெல்லாம் மணவாட்டி கிடையாது. யாரெல்லாம் அல்லேலியோ சொல்கிறானோ அவன் தான் மணவாட்டி, இல்லையா? வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு கவலை இருக்க தான் செய்யும். இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வர்த்தகம் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறான். அவன் பண்ண சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருப்பான். அவனும் சொல்லணும் அல்லேலியான்னு தான் சொல்லணும். பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சுப்பா. ஆமாம் அல்லேலியா. ஏன் அல்லேலியா சொல்கிற? நான் தான் மணவாட்டி ஆக போகிறேனே, அப்புறம் எதுக்கு இந்த பிஸ்னஸ்? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒரு மணவாட்டியாக கர்த்தரை துதிப்பதற்கு ஆயத்தமாகிற அந்த கூட்டத்தில் சேரப்போகிறோமா? மகா நகரமாகிய பாபிலோன் போன்ற பட்டணங்கள் விழுந்து விட்டது, விழுகப் போகிறது என்பதற்காக துக்கப்படுகிற கூட்டத்தில் சேரப்போகிறோமா என்கிற கேள்வியை இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக வைத்துவிட்டு, நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டுபிடியுங்கள். மகா நகரங்கள் விழுந்து போகிறதற்காக துக்கப்படுகிற ஐயோ என்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் மகா நகரங்களாகிய பாபிலோன்கள் விழுந்து போனது என்பதற்காக அல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிற சந்தோஷமான கூட்டத்தில் இருக்கிறீர்களா என்கிற கேள்வி நீங்களாக கேட்டு பார்த்து, நான் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறேன் என்பதையும் நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்கிற அந்த கேள்வியோடு இன்றைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் எழும்பி நிற்போம். திரும்பவுமாக அல்லேலுயா பல்லவியை நாம் பாடி ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். கர்த்தருடைய வல்லமையான நாம் மகிமைப்படுவதாக. நான் கண்களை மூடி மகிழ்ச்சியோடு இந்த அல்லேலுயா பல்லவியை பாடும் பொழுது நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்து பாட வேண்டும். எல்லா விதமான பாவமான காரியங்களுக்கும் முடிவு வருகிறது. நான் மணவாட்டியாக மாறப்போகிறேன் என்கிற எண்ணத்தோடு கூட இந்த பாடலை பாடி தேவனை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், ஆராதிக்கலாம். Hallelujah.
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல இரவு பொழுதற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்கிற சத்தம் கேட்கப்பட்டது என்கிறதான அந்த அற்புதமான வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே, உம்முடைய மணவாட்டியாக உம்மை துதிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். கேட்ட இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழமாய் கிரியை செய்யட்டும். நாங்கள் மணவாட்டிகள் என்பதை ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யட்டும். பரலோகத்திலும் பூலோகத்திலும் 24 மூப்பர்களும் பெரியோரும் சிறியோரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். துதியும் கனவும் மகிமையும் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.